ராகவும் அபியும் வந்து தொடர்ந்து வந்து க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து புருஷன் பொண்டாட்டினா இந்த மாரியும் இருப்பாங்க. இந்த மாரி வந்து சண்டை போட்டுக்கிறவங்க தான் எப்போவுமே ஒத்துமையா இருப்பாங்க அப்படின்ற மாரி அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க. அபியோட அத்தை அதை பார்த்துட்டு இவர்கிட்ட ஒத்துமையா இருந்துட்டாலும் அப்படின்றாங்க அபி. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு ஆகாஷ் வந்து இந்த மாரி மெஹந்தி வந்து வச்சு விடணும். இந்த போட்டியில் வந்து ஜென்ஸுக்கு வந்து லேடீஸ் தான் வச்சு விட போகிறாங்க. அப்படின்னா வந்து எல்லா வந்து லேடீஸும் வந்து அவங்களோட வீட்டுக்காருக்கு வச்சு விடணும் அப்படின்னோடனே இதில் வயசானவங்க நாங்கள் எதுக்குப்பா நீங்களும் தான் கலந்துக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம் நீங்கள் 2 ஜோடியும் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அபியோட அப்பா. சரின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க ராகுவுக்கு வந்து வச்சு விடுறாங்க. அதே மாதிரி ஆகாஷ்க்கு வந்து அணு வச்சு விடுறாங்க. அப்போ ஆகாஷ் சொல்கிறாரு யார் மனசில் யார் இருக்கான்னு இப்போ தெரிஞ்சிடும். யார் மனசில் அதிகமாக அன்பு வச்சுருக்காங்களோ அப்போ தான் வந்து நிறைய செவக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து அபி வந்து எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ராகவ் மேலே இப்போ தெரிஞ்சிட போகுது. அதே மாதிரி அணு என் மேலே என்னம்மா பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு என் கையை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அப்படின்னோடனே நான் தான் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அணு மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. அபி வந்து இவரை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. இதில் வேற இவரை வேற நான் மனசில் நினைக்க போகிறேன்னா சொல்ல முடியாது. இவர் எனக்கு பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த ராக்கி பாய் வந்து ஜெயிலராக மாறிட்டாரு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து 2 பேருமே அழகாக வச்சு விடுறாங்க. ஹார்ட்லாம் போட்டு விடுறாங்க. 2 பேர் பேரையும் போட்டு விடுறாங்க அவங்க கையில். இதெல்லாம் பார்த்து ராகவ் வந்து இவ பேர் என் கையிலையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. சரி என்ன பார்க்குறீங்க என் பேரை போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா அப்படின்னோடனே அப்படி போட்டு தான் ஆகணும். இல்லைனா எல்லாரும் உங்களை தப்பாக நினைப்பாங்க. அது மட்டும் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் உள்ள அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல 8 மாதம் அந்த கதையும் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னோடனே சரி சரி ஓகே ஓகே போகணுன்னு அழைச்சிடாதீங்க. அழைச்சிட்டிங்கன்னா எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க. அதனால் 6:30 வரைக்கும் நல்லா செவக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் புரியுதா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்க போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறது இப்படிலாம் என்னை பாடாப்படுத்தி எடுத்தார். ஏசியெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சு என்னை குளிரில் கஷ்டப்படுத்தினார்ல. ஏசி ரிமோட்டை வேறு ஒழிச்சு வச்சார்ல. இவரை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க. என்ன இது ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வெக்கையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேனை போகிறாரு. ஃபேன் ஓடல. என்ன ஃபேன் ஓடல சுவிட்ச் போட்டாலும் ஓடலையே 2 3 வாட்டி சுவிட்ச் போகிறாரு. அது எப்படி ஓடும் எங்களுக்கு தெரியாதா இந்த ஃபேன் எப்படி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சிரிச்சிக்கினே பார்த்துட்ருக்காங்க. அபின்றாரு நான் தூங்கிட்டு இருக்கேன்ல எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இல்லை இந்த ஃபேன் ஓடல சுவிட்ச் போட்டு பார்த்தேன் அப்போ கூட ஓட மாட்டேங்குது என்ன பிரச்சனை அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ப்ளீஸ் அபி இது என்ன பிரச்சனைன்னு பாரு. சரி வேறு ரூமுக்கு போவா வேறு எங்கேயாவது ஃபேன் இருக்கா இல்லை சின்ன ஃபேனாவது எடுத்து வந்து வையேன் அப்படின்றாரு. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் உங்களுக்கு நான் பண்ணணும் நீங்கள் மட்டும் என்னை வந்து தவிக்க விட்டீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே இங்கே பாரு அபி என்னால் தூங்கவே முடியல ஏசிலேருந்து பழகிட்டேனா சரி ஓகே அது இல்லைனா கூட பரவாயில்ல ஃபேனாவது இருக்கணும் அதுவும் இல்லைனா நான் எப்படி தூங்குறது அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ப்ளீஸ் அபி சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரி போனால் போது பாவமாக இருக்குன்னு பார்க்குறேன் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நேராக ஒரு குச்சி எடுத்து ஃபேனை வந்து சுற்ற வைக்கிறாங்க. என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஃபேனை சுற்ற வைக்கும்போது கரெக்டாக குச்சி எடுத்து அப்படியே வந்து தட்டி விடுறாங்க. ஃபேன் ஓடுது பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து அபியை வந்து விழ போகிறாங்க. ராகு வந்து தாங்கி பிடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நேரம் வந்து அப்படியே தண்ணியை அறியாமல் பார்த்துக்கிறாங்க. உடனே வந்து சரி ஓகே என்னை விட்டுறீங்களா அப்படின்றாங்க. அப்புறம் விட்டுறாரு. சரி இப்படி தான் ஓடுமா இந்த ஃபேனு இல்லை இந்த ஃபேனு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது அதனால் அப்படி தான் ஓடும். எப்பாவது நின்றுச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் புரியுதா. உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி ஏசியோ இல்லை உடனே ஃபேனோ எங்களால் வாங்க முடியாது அப்படின்னோடனே நான் வந்து கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாரு. சரி கையெல்லாம் அழைச்சிட்டிங்களா அப்படின்னு காட்டுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னா காலையில் எல்லாருமே வந்து எழுந்துக்கிறாங்க. அப்போ சரி ராகவோடையும் அதுக்கப்புறம் நம்ம ஆகாஷோட கையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வராங்க. ஆகாஷோட கையை பார்க்குறாங்க நல்லா செவந்திருக்கு. பரவாயில்லையே அணு மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்னா என் கை நம்ம கையெல்லாம் எங்கே செவந்திருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து அந்த கையை எடுத்து காட்டுறாரு. பார்த்தா வந்து அவ்வளோ சூப்பராக செவந்திருக்கு. பார்த்தீங்களா இந்த அபியை பார்க்கும்போது தான் இப்படி இருக்கா. ஆனால் 2 பேரும் எளியும் புனிமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ அன்பு வச்சிருக்கா பார்த்தீங்களா புருஷன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அபியை அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகு பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இவளுக்கு நம்ம மேலே பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகு ஒரு நிமிஷம் அவர் கையை அவரே பார்த்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. இது ஒரு முடியுது.